அகத்துறவு. மகத நாட்டில் சுகேசன் என்ற அந்தணன் வசித்து வந்தான். அவன் 4 வேதங்களையும் கற்றறிந்தவன். அனைத்து சாஸ்திரங்களிலும் மிகவும் பாண்டித்யம் பெற்றவனாக இருந்தான். நல்ல ஒழுக்க நெறிமுறையிலே வாழ்க்கை நடத்தி வந்தான். அன்றாடம் காலையில், உச்சி பொழுதில், மாலையில் என்று எந்தெந்த வேளையிலே என்ன அனுஷ்டானங்கள் செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் சரியான முறையிலே செய்து வந்தான். மேலும் வழிபாட்டு முறைகள், தியானம், ஜபம் இவற்றை அன்றாடம் தவறாமல் செய்து வந்தான். இவனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் பெற்றோர்கள். திருமண வாழ்க்கையிலே எந்தவித ஒரு ஒட்டுதலும் இல்லாமல் வாழ்ந்து வந்தான். அவனுடைய மனைவி மிகவும் நல்லவள். கணவன் செல்லக்கூடிய அந்த சிறந்த பாதைக்கு தானும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அவனுக்கு எந்த தொந்தரவும் செய்யாமல் அவன் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள், ஜபம், தியானம், அனுஷ்டானங்கள் இவற்றுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து வந்தாள். நாளடைவில் அவள் கருவுற்றாள். தன்னுடைய கணவனாகிய சுகேசனிடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றாள், பிரசவ காலம் நெருங்கி வருகின்றது, அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்ய வேண்டும். நாம் இருவரும் தனித்து இருக்கின்றோம், துணைக்கு என்று யாரும் இல்லை என்று சொல்லுகின்றாள். ஆனால் இவன் போக்கிலே இருக்கின்றான், எதையும் கவனிக்கவில்லை. அப்போ அந்த பெண் சொல்லுகின்றாள், என்னை பிறந்த வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கள், அங்கு என்னுடைய தாயும் சகோதரியும் கவனித்து கொள்வார்கள் என்று சொல்லுகின்றார். 2 பேருமாக நடந்து செல்கின்றார்கள். அன்றைய நாட்களில் போக்குவரத்து என்பது அதிகமாக இல்லாத காலம். அதனால் இவர்கள் இருந்த மகத நாட்டு பகுதியில் இருந்து நடந்தே பிறந்த வீட்டிற்கு செல்கின்றார்கள். வழியிலே மலை, ஆறு, பெரிய கானகம் இதெல்லாம் நிறைய கடந்து வருகின்றார்கள். நடந்து நடந்து சுகேசனின் மனைவி சோர்ந்து போய் விடுகின்றாள். இதற்கு மேலே எனக்கு முடியாது, சற்று ஓய்வு எடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றாள். ஒரு மரத்தின் அடியிலே படுத்து ஓய்வு எடுக்கின்றாள். இவன் அருகில் அமர்ந்திருக்கின்றான். அந்த சமயத்திலேயே பிரசவ வேதனை ஏற்பட்டு அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது. ஆனால் சரியான முறையில் கவனிக்க இயலாத காரணத்தால் பிரசவத்தின் பொழுது தாய் இறந்து விடுகின்றாள். இவனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. பிறந்த அந்த பச்சிளம் குழந்தையை கவனித்து கொள்வதா, மனைவிக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளை செய்வதா என்று யோசித்து பார்க்கின்றான். அப்போ குழந்தையினுடைய தலைக்கு அடியிலே ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தை எழுதி வைத்துவிட்டு, யார் இந்த உலகத்தில் இருக்கிற அன்னப்பட்சிகளுக்கு பால் போன்ற வெண்மை நிறத்தை அளித்து அழகு பெற வைத்திருக்கின்றாரோ, யார் பசுங்கிளிங்களுக்கு அந்த அடர்ந்த பச்சை நிறத்தை கொடுத்து அதனுடைய அழகு சிவந்து இருப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றாரோ, அந்த அழகை ரசிப்பதற்கு மக்களையும் வைத்திருக்கின்றாரோ, யார் மயிலுக்கு அழகிய அந்த தோகை விரித்து ஆடும் பொழுது கண்கள் போல அத்தனை வண்ண சேர்க்கைகளை கொடுத்திருக்கின்றாரோ, அந்த இறைவன் என்னுடைய
பையனை காப்பாற்ற வேண்டும் என்று பொருள்படும்படியாக சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் எழுதி வைத்துவிட்டு இறுதி காரியங்கள் செய்வதற்கு சிறிய சிறிய விறகுகள் சுள்ளிகள் ஏதாவது கிடைக்குமா என்று தேடி புறப்படுகின்றான். போகும் வழியிலே நெடுந்தொலைவு போய்விடுகின்றான். எதுவுமே கிடைக்கவில்லை. ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றது. சாயங்காலம் பொழுதாகிவிட்டது. மாலையிலே நாம் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை எல்லாம் செய்து முடித்து விடுவோம் என்று அவனுக்கு யோசனை வருகின்றது. நீரிலே இறங்கி என்னென்ன வழிபாட்டு முறைகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்துவிட்டு ஆற்றங்கரையிலே ஏறி அமர்ந்து தியானத்திலே மூழ்கி விடுகின்றான். அந்த நேரத்திலே மகத நாட்டு மன்னன் வேட்டையாடுவதற்காக காட்டுக்குள் வருகின்றான். இந்த பச்சிளம் குழந்தையை சுற்றி மான் கூட்டம் நிற்கின்றது. ஒரு மான் அந்த குழந்தைக்கு பாலூட்டுகின்றது. மற்ற மான்கள் எல்லாம் பாதுகாப்பு தடுப்பு சுவர் போல அந்த குழந்தையை சுற்றி நின்று கொண்டிருக்கின்றன. மன்னன் வந்த பொழுது இவை பயந்து ஓடவில்லை. மன்னனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அருகிலே வந்து பார்க்கின்றான். குழந்தை ஒன்று இருக்கின்றது. ஒரு பெண் இறந்து பட்டு கிடக்கின்றாள். இவன் அவசரத்திலே முடிவு செய்கின்றான், நகைக்காக பெண்ணை கொலை செய்துவிட்டு குழந்தையை இப்படி அனாதரவாக போட்டுவிட்டு எவனோ போயிருக்கின்றான். அவனை கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்று காவலர்களை அனுப்பி வைக்கின்றான். காவலர்கள் சுற்றுமுற்றும் பார்க்கின்றார்கள். சுகேசனை பிடித்து கொண்டு வருகின்றார்கள். மன்னர் சுகேசனிடம் விசாரணை செய்கின்றார். அவன் நடந்தது எல்லாவற்றையும் சொல்லுகின்றான். தான் சொல்வது உண்மை என்பதற்கு ஒரு அரண் செய்வது போல, தன் கூற்றுக்கு அரண் செய்வது போல அவன் சொல்லுகின்றான், இந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தை நான் தான் எழுதி வைத்தேன். அன்னப்பட்சியையும் பசுங்கிளிகளையும் அழகிய மயில் வண்ணம் உடைய கழுத்தோடு தோகை விரித்தாடும் மயில்களையும் எந்த பரம்பொருள் படைத்தாரோ அவர் உன்னை காக்கட்டும் என்ற பொருள்படும்படியான ஸ்லோகத்தை தான் எழுதியதை ஒப்பித்து காட்டுகின்றான். இவனுக்கு நிச்சயமாகின்றது, சரி, இவன்தான் இந்த காரியத்தை செய்திருக்கின்றான். இவன் மீது என்ற தவறும் இல்லை. இவன் கொலையாளி என்று நினைத்து விட்டோமே என்று மன்னிப்பு கேட்கின்றான். மகத நாட்டு மன்னனுக்கு வாரிசு இல்லை. அதனாலே உன்னுடைய குழந்தையை நான் எடுத்து வளர்க்க வேண்டும் என்று கேட்க சுகேசன் அதற்கு உடனடியாக ஒப்புதல் தெரிவிக்கின்றான். அவனுக்கு இந்த உலகத்தில் இருந்த ஒரே பற்றுதல் அந்த குழந்தை தான். அந்த குழந்தையை எப்படியாவது வளர்த்து அதற்கு தக்க பருவத்திலே கல்வி கேள்விகளை எல்லாம் புகட்ட வேண்டும், நல்ல மனிதனாக கொண்டு வர வேண்டும் என்ற பொறுப்பு மட்டும் இருந்தது. அதுவும் இப்பொழுது மன்னன் ஏற்றுக்கொண்டான் என்ற பொழுது சுகேசன் நிம்மதி பெருமூச்சு விட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இறை சிந்தனையில் மட்டுமே மூழ்கியவனாக கழித்தான். வாழ்நாளை வீழ்நாளாக போக்காமல் இறைவனை மட்டுமே சிந்தித்து இறைவனுடைய பாதார விந்தங்களை அடைந்தான் என்று கதை நிறைவு பெறுகின்றது. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய கருத்து, நமக்கு வாழ்க்கையிலே என்னென்ன பிரச்சனைகள், துன்பங்கள், சிக்கல்கள் வந்த போதிலும் அவற்றை சமாளிப்பதற்கும் அதை தாண்டி செல்வதற்கும் இறைவனை நமக்கு சக்தி தருகின்றார். இறைவனை மட்டுமே நாம் நாடி செல்ல வேண்டும் என்ற ஒரே உறுதியோடு இந்த உலகத்து ஆசைகளிலெல்லாம் ஒட்டுதல் இல்லாமல்
தாமரை இலை தண்ணீர் போல வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய பொறுப்பு முழுவதையும் இறைவனே பார்த்து கொள்கின்றார். இறைவனை நோக்கி நாம் மிக வேகமாக செல்வதற்கு அவரே பாதையை சரி செய்து தருகின்றார் என்ற இத்தனை கருத்துக்களை நாம் இந்த கதையின் மூலம் தெரிந்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.